வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் நேரடியான நேர்காணல் நடைபெற்று வருகிறது. நேர்முக தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளை என்னென்ன, நேர்முக தேர்வு எவ்வளவு கடுமையாக இருந்தது, நேர்முக தேர்வில் எப்படி உங்களை எளிமையாக பாஸ் செய்வது, இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பின் பொழுது கொண்டு வர வேண்டிய சான்றிதழ்கள் கட்டாயமாக செக் பண்ணுறாங்க. சில மண்டலங்களில் சான்றிதழ்களை செக் பண்ணுறதில்ல, ஆனால் மற்ற இடங்களில் சான்றிதழ்களை 100% செக் பண்ணுறாங்க. அதனால் சான்றிதழ்களை பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சர்டிஃபிகேட் இல்லைனா உங்களை ரிஜெக்ட் செய்யப்படுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன சான்றிதழ்களை எடுத்துகிட்டு போகணும்? 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான அசல் சான்றிதழ்கள், டிசி, அசல் ஆதார் அட்டை, அசல் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஓட்டுநர் வில்லை, அசல் நடத்துனர் உரிமம் மற்றும் நடத்துனர் வில்லை, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் மூலம் செல்லத்தக்க வேலிட் முதலுதவி சான்றிதழ், சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்றிருந்தால் அந்த நிறுவனத்திலிருந்து வழங்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சிக்கான அசல் சான்றிதழ், மாவட்ட தலைமையக மருத்துவமனையில் உதவி சிவில் மருத்துவ அலுவலரின் அந்தஸ்துக்கு குறையாத அளவில் போயிட்டு இந்த சிக்னேச்சர் எல்லாம் வாங்கிட்டு வரணும். மருத்துவரால் வழங்கப்பட்ட உடல் தகுதி சான்று, பிசிக்கல் ஃபிட்னஸ், கண் மருத்துவரிடமிருந்து பெறப்பட்ட கண் பார்வை தகுதி சான்றிதழ், மருத்துவரால் வழங்கப்பட்ட காது கேட்கும் திறன் சான்று. அடுத்து டாலரன்ஸ் சர்டிஃபிகேட். அனைத்து மருத்துவ சான்றிதழ்களிலும் புகைப்படம் ஒட்டி மருத்துவரின் முத்திரையுடன் கூடிய சான்றற்பம் கண்டிப்பாக வைக்கணும். மேற்படி கூறப்பட்ட அனைத்து சான்றிதழ்களையும் 2 நகல்கள் எடுத்து அதை அட்டாச்டு வாங்கி சமர்ப்பிக்க வேண்டும். வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பரிந்து செய்யப்பட்டவராக இருப்பின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவை ரினியூல் செஞ்சிருக்கிறதாக அத்தாட்சிகள் வைக்கப்பட வேண்டும். பெயர் வில்லையுடன் பேட்சுடன் கூடிய காக்கி சீருடை மட்டுமே அணிந்து வர வேண்டும். மேற்குறிப்பிட்ட ஆவணங்களில் தவறான சான்றிதழ்கள் அளிப்பவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கொள்ளப்படும். சமீபத்தில் எடுக்கப்பட்ட மார்பளவு புகைப்படம், கலர் பாஸ்போர்ட் சைஸ் 1 கொண்டு வர வேண்டும். மேலே குறிப்பிட்ட அடிப்படை தகுதி இல்லாதவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஆஜராக தேவையில்லை. சான்றிதழ் சரிபார்க்கும் பொழுது தகுதியின்மை குறித்து விவரங்கள் தெரிய வரும் பட்சத்தில் நீவீர் அடுத்த கட்ட கலந்து கொள்ள மாட்டீர். மேலும் மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பு, ஓட்டுநருடன் நடத்துனர் தேர்வு மற்றும் நேர்காணலில் நீர் கலந்து கொள்வதால் தங்களுக்கு பணி வழங்குவதற்கு எந்த உத்தரவாதமும் அளிக்கப்பட மாட்டாது. இது தொடர்பாக உங்களுக்கு எந்த விதமான படிகளும் வழங்கப்பட மாட்டாதுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு, மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. அதனால் மெடிக்கல் சர்டிஃபிகேட் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சான்றிதழ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நிராகரிக்கப்படுவீர்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் சில கேள்விகள் கேட்குறாங்க. என்ஜின் குளிர்விக்கும் காம்பில் பழுது ஏற்பட்டால் அதை ஓட்டுநர் சரிவிற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? ஸோ ரேடியேட்டர் பாயிலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீர் செல்லும் வழியிலோ என்ஜின் பாகங்களோ அடைப்பு ஏற்படாலும் பார்த்துக்கணும். தேவையான அளவு ரேடியேட்டரில் தண்ணீர் நிரப்ப வேண்டும். ரேடியேட்டரிலோ ரேடியேட்டர் ஹவுஸ்களிலோ வாட்டர் பம்பிலோ கசிவு இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி கொஷின்கள் எல்லாமே கேட்குறாங்க. இந்த ஃபோன் பெல்ட் தேயாமல் இருக்க, பேண்ட் பெல்ட் தேய்து 15 மில்லிமீட்டர் ஏற்படாமல் இருக்க வேண்டும். ரேடியேட்டர் இந்த கேஸுடன் தளர்ச்சி இல்லாமல் பொருத்தப்பட்டிருக்கணும். தெர்மோஸ்டாட் வால்வு சரியாக இயங்குறதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ என்ஜின் மாடல், H சீரீஸு, சிலிண்டரு, எத்தனை சிலிண்டரு, எத்தனை ஃபோரு, எத்தனை ஸ்ட்ரோக்கு, பிஸ்டனு, வால்யூமு, கம்ப்ரெஷன் விகிதம், என்ஜின் சக்தி, டார்க்கு, டயரிங் ஆர்டரு, என்ஜின் வேக, இந்த மாதிரி கேள்விகளும் கேட்கப்படுதுங்க. ஸோ அசோக் லைலாண்ட் வாகன உற்பத்தியாளர், அசோக் லைலாண்டோடைய வாகன உற்பத்தியாளரில் இந்த மாதிரி கொஷின்கள் கேட்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொஷின் கேட்குறது என்னென்னா, வாட்டர் பம்ப் சுழல்வதற்கு தேவையான சக்தியை என்ஜினிலிருந்து வாட்டர் பம்பிற்கு கடத்துகிறது.
இது என்ஜினின் அந்த டேம்பர் புள்ளி, வாட்டர் பம்ப், ஆல்டர்னேட்டர் ஆகியவற்றை இணைக்கிறது. அந்த ஃபோன் பெட் தொய்வு காரணமாக 10 முதல் 15 மில்லிமீட்டருக்கு ஏற்படாமல் இருக்கப்பட வேண்டும். அடுத்து சாலை பாதுகாப்பில் உள்ள முக்கியமான விதிகள். சாலை நெடுதுபக்கமாகவே வாகனங்களை ஓட்ட வேண்டும். முன் செல்லும் வாகனங்களை முந்தி செல்பவரை கடுமையாக தவிர்க்க வேண்டும். குறுக்கு சாலை, பாதசாரிகள் நடக்கும் இடங்களில் வண்டியின் வேகத்தை குறைத்து செல்ல வேண்டும். தீயணைப்பு வாகனம், மருத்துவ அவசர ஊர்தி போன்றவர்களுக்கு தடையின்றி வழி விடுதல் அவசியம். திருப்பம் இல்லாத இடங்களில் வாகனங்களை திருப்பக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே வாகனங்களை திருப்ப வேண்டும். வாகனத்தை மெதுவாக ஓட்டும்போது அதற்குரிய சைகைகளை ஓட்டுநர் காட்ட வேண்டும். வலதுபுறம் இடதுபுறத்தில் வாகனத்தை திரும்பும் பொழுது முன் சைகை காட்ட வேண்டும். தனது வாகனத்தை நிறுத்தும் முன்பு அதற்கு சைகையை காட்ட வேண்டும். வாகன ஓட்டுநர்கள் யூட்டன் திருப்பத்தில் திரும்பும் பொழுது இடப்புறம் அல்லது வலப்புறமாக திருப்பும் முன்பு வாகனத்தில் உள்ள அனைத்து விளக்கினையும் எரிய செய்ய வேண்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலையும் இருக்குது, கேள்வியாகவும் கேட்குறாங்க. அதனால தான் நான் இதை உங்களுக்கு அடிஷ்னலாக ஓட்டுநருடைய கோட்பாடுகள் சொல்கிறேன். ஸோ டயர் தேய்மானம் எப்படி இருக்கும் அதை பற்றி கேட்குறாங்க. தயவுசெய்து டயர் தேய்மானம் கீழ்கண்ட காரணங்களால் தேய்மானம் அடைகிறது. டயரில் குறிப்பிட்ட அளவுக்கு குறைவான அல்லது அதிகமாக காற்று ஏற்படுது. ஸோ அந்த ப்ரெஷர் ரேஞ்ச் டெய்லியுமே நீங்கள் செக் பண்ணணுமா வேணாமான்னு கேட்குறாங்க. ப்ரெஷர் ரேஞ்ச் அதிகமாக போகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அடிக்கடி பிரேக் பிடித்தல், திடீரென பிரேக் பிடித்தல் போன்ற காரணங்களால் ஏற்படும். சரியாக சக்கரம் பொருத்தாமலும் இருக்கும். சக்கரத்தில் உள்ள பேரிங்கள் தேய்ந்திருக்கலாம். அதிக எடையை ஏற்றுவதால் ஏற்படும். அந்த கேஸ்டர், கேம்பர் போன கோணங்கள் சரியான அளவில் இல்லாமல் டயர் தேய்வலாம். பேலன்ஸ் ஆகாத லோடு இருந்தாலும் டயர் தேயும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டயருடைய ப்ரெஷர் ஓகேங்களா, வலுவையும் அதிக காற்றுடன் இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. லோடுடைய ரேட்டி, டயரின் அகலம் 3.5 இன்ச்சு, ரிம்மின் விட்டம் 10 இன்ச்சு, டயரின் உறுதித்தன்மை 4 PA ஓகேங்களா. ஸோ தான் டயருடைய அளவீடு ஓகேங்களா. வண்டி டயருடைய அளவீடு எல்லாமே உங்களுக்கு கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ஜின் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுறீங்க? பேட்டரி டிஸ்சார்ஜ் இருந்தால் அது என்ன பண்ணுவீங்க? பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டும். இக்னிஷியன் டைமிங் மாற்றி இருக்கலாம், சரி செய்ய வேண்டும். இக்னிஷியன் காயில் பழுதடைந்திருக்கலாம், அது புதிதாக மாற்றப்பட வேண்டும். இந்த மாதிரி காரணங்கள் இருக்குது. அதை கோளாறை நீங்கள் சரி பண்ணுறமா பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நண்பர்களே, டிஎன்எஸ்டிசியில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேள்விகள் கடுமையாக தான் இருக்குது. இனி வரும் நாட்களும் இன்னும் கடுமையாக இருக்கும். அதனால் சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போங்க. ஓட்டுநர் பார்த்திங்கன்னா உங்கள் பேருந்தை பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டராவது அதிகபட்சமாக உங்களை ஓட்ட வைப்பாங்க. அந்த சிக்னல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் ஹேண்டு சிக்னலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடு சிக்னலு, இந்த மாதிரி சிக்னல்ஸ் எல்லாமே கரெக்டாக போடுற மாதிரி பார்த்துனாலே போதுங்க. 100% பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டுநர்கிட்ட நீங்கள் நடத்துனராக பணிபுரிஞ்சிங்களான்னு கேட்குறாங்க. நடத்துனர்கிட்ட நீங்கள் ஓட்டுநராக வண்டி ஓட்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி தாங்க காம்பினேஷன் ஆஃப் கேள்விகள் வந்துட்டுருக்குங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுலேருந்து தான் கேள்விகள் உருவாயிட்ருக்கு ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நபர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்குறீங்க அப்படின்றத நோட் பண்ணுறாங்க. 40க்கு எவ்வளோ மார்க்குன்றது அங்கங்கே போடுறாங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆகிறவங்களுடைய பட்டியல் வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். டிஎன்எஸ் செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருக்க மீண்டும் ஒரு நிலத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் நேரடியான நேர்காணல் நடைபெற்று வருகிறது. நேர்முக தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளை என்னென்ன, நேர்முக தேர்வு எவ்வளவு கடுமையாக இருந்தது, நேர்முக தேர்வில் எப்படி உங்களை எளிமையாக பாஸ் செய்வது, இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பின் பொழுது கொண்டு வர வேண்டிய சான்றிதழ்கள் கட்டாயமாக செக் பண்ணுறாங்க. சில மண்டலங்களில் சான்றிதழ்களை செக் பண்ணுறதில்ல, ஆனால் மற்ற இடங்களில் சான்றிதழ்களை 100% செக் பண்ணுறாங்க. அதனால் சான்றிதழ்களை பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சர்டிஃபிகேட் இல்லைன்னா உங்களை ரிஜெக்ட் செய்யப்படுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன சான்றிதழ்களை எடுத்துகிட்டு போகணும்? 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான அசல் சான்றிதழ்கள், டிசி, அசல் ஆதார் அட்டை, அசல் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஓட்டுநர் வில்லை, அசல் நடத்துனர் உரிமம் மற்றும் நடத்துனர் வில்லை,
அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் மூலம் செல்லத்தக்க வேலிட் முதலுதவி சான்றிதழ். சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்றிருந்தால் அந்த நிறுவனத்திலிருந்து வழங்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சிக்கான அசல் சான்றிதழ். மாவட்ட தலைமையக மருத்துவமனையில் உதவி சிவில் மருத்துவ அலுவலரின் அந்தஸ்துக்கு குறையாத அளவில் போயிட்டு இந்த சிக்னேச்சர் எல்லாம் வாங்கிட்டு வரணும். மருத்துவரால் வழங்கப்பட்ட உடல் தகுதி சான்று ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். கண் மருத்துவரிடமிருந்து பெறப்பட்ட கண் பார்வை தகுதி சான்றிதழ். மருத்துவரால் வழங்கப்பட்ட காது கேட்கும் திறன் சான்று. அடுத்து டாலரன்ஸ் சர்டிஃபிகேட். அனைத்து மருத்துவ சான்றிதழ்களிலும் புகைப்படம் ஒட்டி மருத்துவரின் முத்திரையுடன் கூடிய சான்றற்பம் கண்டிப்பாக வைக்கணும். மேற்படி கூறப்பட்ட அனைத்து சான்றிதழ்களையும் 2 நகல்கள் எடுத்து அதை அட்டாச்டு வாங்கி சமர்ப்பிக்க வேண்டும். வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பரிந்து செய்யப்பட்டவராக இருப்பின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவை ரினியூல் செஞ்சிருக்கிறதாக அத்தாட்சிகள் வைக்கப்பட வேண்டும். பெயர் வில்லையுடன் பேட்சுடன் கூடிய காக்கி சீருடை மட்டுமே அணிந்து வர வேண்டும். மேற்குறிப்பிட்ட ஆவணங்களில் தவறான சான்றிதழ்கள் அளிப்பவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும். சமீபத்தில் எடுக்கப்பட்ட மார்பளவு புகைப்படம் கலர் பாஸ்போர்ட் சைஸ் 1 கொண்டு வர வேண்டும். மேலே குறிப்பிட்ட அடிப்படை தகுதி இல்லாதவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஆஜராக தேவையில்லை. சான்றிதழ் சரிபார்க்கும் பொழுது தகுதியின்மை குறித்து விவரங்கள் தெரிய வரும் பட்சத்தில் நீவீர் அடுத்த கட்ட கலந்து கொள்ள மாட்டீர். மேலும் மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநருடன் நடத்துனர் தேர்வு மற்றும் நேர்காணலில் நீர் கலந்து கொள்வதால் தங்களுக்கு பணி வழங்குவதற்கு எந்த உத்தரவாதமும் அளிக்கப்பட மாட்டாது. இது தொடர்பாக உங்களுக்கு எந்த விதமான படிகளும் வழங்கப்பட மாட்டாதுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. அதனால் மெடிக்கல் சர்டிஃபிகேட் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சான்றிதழ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாங்க நிராகரிக்கப்படுவீர்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் சில கேள்விகள் கேட்குறாங்க. என்ஜின் குளிர்விக்கும் காம்பில் பழுது ஏற்பட்டால் அதை ஓட்டுநர் சரிவிற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? ஸோ ரேடியேட்டர் பாயிலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீர் செல்லும் வழியிலோ என்ஜின் பாகங்களோ அடைப்பு ஏற்படாலும் பார்த்துக்கணும். தேவையான அளவு ரேடியேட்டரில் தண்ணீர் நிரப்ப வேண்டும். ரேடியேட்டர் ஹவுஸ்களிலோ வாட்டர் பம்பிலோ கசிவு இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி கொஷின்கள் எல்லாமே கேட்குறாங்க. இந்த ஃபோன் பெல்ட் தேயாமல் இருக்க பேண்ட் பெல்ட் தேய்து 15 மில்லிமீட்டர் ஏற்படாமல் இருக்க வேண்டும். ரேடியேட்டர் இந்த கேஸுடன் தளர்ச்சி இல்லாமல் பொருத்தப்பட்டிருக்கணும். தெர்மோஸ்டாட் வால்வு சரியாக இயங்குறதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ என்ஜின் மாடல் சீரீஸு சிலிண்டரு எத்தனை சிலிண்டரு எத்தனை ஃபோரு எத்தனை ஸ்ட்ரோக்கு பிஸ்டனு வால்யூமு கம்ப்ரெஷன் விகிதம் என்ஜின் சக்தி டார்க்கு டயரிங் ஆர்டரு என்ஜின் வேகம் இந்த மாதிரி கேள்விகளும் கேட்கப்படுதுங்க. ஸோ அசோக் லைலாண்ட் வாகன உற்பத்தியாளர் அசோக் லைலாண்டோடைய வாகன உற்பத்தியாளரில் இந்த மாதிரி கொஷின்கள் கேட்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொஷின் கேட்குறது என்னென்னா வாட்டர் பம்ப் சுழல்வதற்கு தேவையான சக்தியை என்ஜினிலிருந்து வாட்டர் பம்பிற்கு கடத்துகிறது. இது என்ஜினின் அந்த டேம்பர் புள்ளி வாட்டர் பம்ப் ஆல்டர்னேட்டர் ஆகியவற்றை இணைக்கிறது. அந்த ஃபோன் பெட் தொய்வு காரணமாக 10 முதல் 15 மில்லிமீட்டருக்கு ஏற்படாமல் இருக்கப்பட வேண்டும். அடுத்து சாலை பாதுகாப்பில் உள்ள முக்கியமான விதிகள். சாலை இடதுபக்கமாகவே வாகனங்களை ஓட்ட வேண்டும். முன் செல்லும் வாகனங்களை முந்தி செல்பவரை கடுமையாக தவிர்க்க வேண்டும். குறுக்கு சாலை பாதசாரிகள் நடக்கும் இடங்களில் வண்டியின் வேகத்தை குறைத்து செல்ல வேண்டும். தீயணைப்பு வாகனம் மருத்துவ அவசர ஊர்தி போன்றவர்களுக்கு தடையின்றி வழி விடுதல் அவசியம். திருப்பம் இல்லாத இடங்களில் வாகனங்களை திருப்பக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே வாகனங்களை திருப்ப வேண்டும். வாகனத்தை மெதுவாக ஓட்டும்போது அதற்குரிய சைகைகளை ஓட்டுநர் காட்ட வேண்டும். வலதுபுறம் இடதுபுறத்தில் வாகனத்தை திரும்பும் பொழுது முன் சைகை காட்ட வேண்டும். தனது வாகனத்தை நிறுத்தும் முன்பு அதற்கு சைகையை காட்ட வேண்டும். வாகன ஓட்டுநர்கள் யூட்டன் திருப்பத்தில் திரும்பும் பொழுது இடப்புறம் அல்லது வலப்புறமாக திருப்பும் முன்பு வாகனத்தில் உள்ள அனைத்து விளக்கினையும் எரிய செய்ய வேண்டும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலையும் இருக்குது, கேள்வியாகவும் கேட்குறாங்க. அதனால தான் நான் இதை உங்களுக்கு அடிஷ்னலாக ஓட்டுநருடைய கோட்பாடுகள் சொல்கிறேன். ஸோ டயர் தேய்மானம் எப்படி இருக்கும் அதை பற்றி கேட்குறாங்க. தயவுசெய்து டயர் தேய்மானம்
கீழ்கண்ட காரணங்களால் தேய்மானம் அடைகிறது. டயரில் குறிப்பிட்ட அளவுக்கு குறைவான அல்லது அதிகமாக காற்று ஏற்படுது. ஸோ அந்த ப்ரெஷர் ரேஞ்சு வந்து டெய்லியுமே நீங்கள் செக் பண்ணணுமா வேணாமான்னு கேட்குறாங்க. ப்ரெஷர் ரேஞ்சு வந்து அதிகமாக போகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அடிக்கடி பிரேக் பிடித்தல், திடீரென பிரேக் பிடித்தல் போன்ற காரணங்களால் ஏற்படும். சரியாக சக்கரம் பொருத்தாமலும் இருக்கும். சக்கரத்தில் உள்ள பேரிங்கள் தேய்ந்திருக்கலாம். அதிக எடையை ஏற்றுவதால் ஏற்படும். அந்த கேஸ்டர் கேம்பர் போன கோணங்கள் சரியான அளவில் இல்லாமல் டயர் தேய்வலாம். பேலன்ஸ் ஆகாத லோடு இருந்தாலும் டயர் தேயும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டயருடைய ப்ரெஷர் ஓகேங்களா வலுவையும் அதிக காற்றுடன் இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. லோடுடைய ரேட்டிங் டயரின் அகலம் வந்து 3.5 இன்ச்சு, ரிம்மின் வட்டம் 10 இன்ச்சு, டயரின் உறுதித்தன்மை 4 PR ஓகேங்களா. ஸோ தான் டயருடைய அளவீடு ஓகேங்களா. வண்டி டயருடைய அளவீடு எல்லாமே உங்களுக்கு கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ஜின் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுறீங்க? பேட்டரி டிஸ்சார்ஜ் இருந்தால் அது என்ன பண்ணுவீங்க? பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டும். இக்னிஷியன் டைமிங் மாற்றி இருக்கலாம், சரி செய்ய வேண்டும். இக்னிஷியன் காயில் பழுதடைந்திருக்கலாம், அது புதிதாக மாற்றப்பட வேண்டும். இந்த மாதிரி காரணங்கள் இருக்குது. அதை வந்து கோளாறை நீங்கள் சரி பண்ணுறமா பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நண்பர்களே, டிஎன்எஸ்டிசியில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேள்விகள் கடுமையாக தான் இருக்குது. இனி வரும் நாட்களும் இன்னும் கடுமையாக இருக்கும். அதனால் சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போங்க. ஓட்டுநர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேருந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டராவது அதிகபட்சமாக உங்களை ஓட்ட வைப்பாங்க. அந்த சிக்னல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் ஹேண்டு சிக்னலு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடு சிக்னலு இந்த மாதிரி சிக்னல்ஸ் எல்லாமே கரெக்டாக போடுற மாதிரி பார்த்துனாலே போதுங்க. 100% பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுநர்கிட்ட நீங்கள் நடத்துனராக பணிபுரிஞ்சிங்களான்னு கேட்குறாங்க. நடத்துனர்கிட்ட நீங்கள் ஓட்டுநராக வண்டி ஓட்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி தாங்க காம்பினேஷன் ஆஃப் வந்து கேள்விகள் வந்துட்டுருக்குங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுலேருந்து தான் கேள்விகள் உருவாயிட்ருக்கு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்குறீங்க அப்படின்றத நோட் பண்ணுறாங்க. 40க்கு எவ்வளோ மார்க்குன்றது அங்கங்கே போடுறாங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆகிறவங்களுடைய பட்டியல் வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். டிஎன்எஸ் செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.